ஸோ ஹே guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நாங்கள் அக்ஷிதா. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி வந்து இந்த மாதிரி போட்டிருப்பேன், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ தான். ஸோ அதோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறேன். நான் ஆல்ரெடி 2 வந்து குவில்லிங் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பண்ணலாமா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கிளிப் வந்து எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து இந்த கிளிப் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ப்ளைனாக தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இது மேலே நான் வந்து ஸ்டோன்ஸ் தான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெவி பாண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி க்ளூ வந்து ஒட்ட போகிறேன். இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டுவோம் பார்த்திங்களா, இந்த ஸ்டோன்ஸ்க்காகவே அந்த க்ளூ கூட நம்ம யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ நான் அந்த ஃபெவி பாண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஒட்டிட்டு தென் நீங்கள் இந்த எந்த கார்னரில் ஒட்ட போகிறீங்களோ அதை வந்து லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எந்த ஸ்டோன் ஒட்டினாலும் வந்து ஒட்டிக்கும். இது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நார்மலாக வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்க ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோல்டு அவுட் கவரில் ஒரு வந்து ஒயிட் மெட்டீரியல் ஸ்டோன் மாதிரி. ஸோ அதை வந்து அப்படியே கட் பண்ணி வந்து விட்டுருக்கேன். ஸோ ஒரு கார்னரில் வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கார்னர்லேயும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த குவில்லிங்க்கு யூஸ் பண்ணுவேன், அந்த டூல்ஸ் வச்சு இந்த நடுவில் வந்து இருக்கிற இந்த இதுக்கெலாம் எல்லா ஸ்டோன்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒட்டினா அப்புறம் க்ளூ வந்து ஒட்டும். இல்லைனா வந்து அந்த மெட்டலில் வந்து அந்த ஸ்டோன் வந்து ஒட்டாது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு பக்கமும் வந்து நான் க்ளூ வந்து ஒட்டணும்ல, ஸோ இன்னொரு பக்கத்துக்கும் நான் வந்து க்ளூ வந்து கொஞ்சமாக எடுத்து அண்ட் தென் நான் வந்து க்ளூ ஃபுல்லாக வந்து போட்டுட்டு அண்ட் தென் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ பாதியை கையிலேயே ஒட்டிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷ் யூஸ் பண்ணி திருப்பி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பக்கமும் ஸ்டோன் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஸோ கொஞ்சம் நிறையவே க்ளூ போடுங்க, அப்போ தான் இந்த மெட்டலில் வந்து ஒட்டும், இல்லைனா வந்து அந்த ஒட்டாது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்மளோட இது வந்து வச்சு டூல் வச்சு இது பண்ணிவிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒட்டி வந்து வச்சுருக்கேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் சம்கீஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 2 ஒட்டிக்க போகிறேன். அது பார்க்கவே வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அவுட்லுக் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து வேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா வந்து ட்ரை பண்ண வச்சா தான் வந்து நம்ம வந்து கிளிப்பு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஸ்டோனும் வெளியே வராது. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஓரமாக வந்து ட்ரை பண்ண வந்து வச்சுருக்கேன். அதை நம்ம இன்னொரு கிளிப் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் மெட்டீரியல் ஸ்டோன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது வந்து லைக் கோல்டு அண்ட் ஒயிட் ஸ்டோன் இருக்குது, இது வந்து சில்வரில் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி மேலே வந்து நம்ம கொஞ்சோண்டு வந்து இந்த இது இருந்துச்சுல, ஸோ அதை தூக்கி அப்படியே இந்த மேலே வந்து இந்த ஹெட் பார்ட் மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து க்ளூ எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக எப்படி வந்து இந்த சில்வர் பேஸில் வந்து சம்கீஸ் இருக்குதுன்னு சொன்னால, ஸோ அதையும் வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்டிக் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இது எல்லாமே வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு காய வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த சில்வர் பேஸ் ஸ்டோன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து இது மாதிரி எடுத்துட்டேன். ஸோ சைடில் நம்ம எப்படி இந்த கோல்டு அண்ட் ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஸ்டோன் வச்சு ஒட்டிட போகிறோம். ஸோ இதே ஸ்டெப் தான் திருப்பி பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஸ்டோன் வேணாலும் உங்கள் க்ரியேட்டிவ்னஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இதே மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் தென் இது வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஸ்டோன். ஸோ டூல் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா வந்து ஸ்டோன் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த இன்னொரு பக்கமும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அங்கேயும் ஸ்டிக் பண்ணிவிட்டேன். ஸோ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கோல்டு பிடிச்சிருந்தா இல்லை சில்வர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்சி கிளிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஈஸியாக அந்த மாதிரி வீட்டிலே வந்து ஜுவல்லரிஸ் வந்து மேக் பண்ணலாம். அண்ட் தென் ஆர்னமெண்ட்ஸ், இயரிங்ஸ் அந்த மாதிரி மேக் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது பண்ணுறதுக்காக நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி வார்னிஷ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குவில்லிங் பேப்பருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, பட் வந்து மெட்டல்ஸுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து குவில்லிங் பேப்பரில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணும்போது அதுக்கும் சேர்த்து போடுவேன். ஸோ இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் வார்னிஷ் செம்மையாக ஒர்க் ஆச்சு. ரொம்பவே நல்லா ஷைனிங்காகவே இருந்துச்சு. ஸோ கையில் படாமல் பார்த்துக்கோங்க. கையில் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு மாவாக வர ஆரம்பிக்கும். ஸோ கையில் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இது வார்னிஷ் போட்டு நல்லா வந்து நீங்கள் காய வைக்கணும். நல்லா காய வச்சா தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி பேக் பண்ணி வந்து வச்சுக்க போகிறேன். இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது பண்ணலாம், யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து கிஃப்ட் பண்ணலாம். நான் வந்து பேக் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம எப்போ ஓப்பன் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, நான் ஷார்ட்ஸில் வந்து இது ஓப்பன் பண்ணி நான் வந்து இதை வந்து என் ஹேரில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபோட்டோ வந்து ஷார்ட்ஸில் வந்து இது பண்ணுவேன். ஸோ நீங்கள் எப்போ இது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சொன்னிங்கன்னா வந்து கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேப் வச்சு சூப்பராக பேக் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹேண்ட்மேடாகவே செஞ்சு நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இதுக்கு மேலே வந்து எபிசோட் 3க்காக ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹேர் கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளோட சேனலோட பேரும் எழுதிட்டேன். ஸோ எப்போ ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லுங்கள் கைஸ். அண்ட் தென் உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் யா பாய்.